ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. 2014 குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா 2022லேருந்து 2012 வரைக்கும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக. சரி, வாங்க பார்க்கலாம். வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு இந்த சொற்கள் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மலையை வந்து குறிக்குது. வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படின்னா மலையை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு, நெடிலோ டுயர் தொடர் குற்றுகரங்களுள் பரவொர் ரிட்டருட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றாக சொல்கிறது காட்டுக்கோழியை வந்து சொல்கிறாங்க. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. இதில் மகடுவு என்பது அப்படின்னா பெண் வந்து சொல்கிறாங்க. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை அப்படின்னா என்னது? மகடுன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 35 வகைப்படும் தான் தொடை விகற்பம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை? 6. தொகாநிலை தொடர் எத்தனை அப்படின்னா 9. 9th வந்து படிப்பீங்க. தொகைநிலை, தொகாநிலை 10th படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ, ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் வீதம் அப்படின்னா சந்திரியக்கரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஐ, ஔ இந்த 2 எழுத்துக்களும் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சந்தியக்கரம். அடுத்தது, முற்றிலுலக சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு. 3 தான் முடியும். முற்றிலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. கதவு அப்படின்னா 1, 2, 3 முடியுது. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட் பன்மொழி சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஈஸியாக போட்டுடலாம். மீமிசை ஞாயிறு தான் அதிகமாக கேட்பாங்க. ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னா மீமிசை ஞாயிறு. பெரு என்ற பெயர் சொல்லின் விடையால் நிலையும் பெயர். ஓகேவா? அப்போ பெருபவன் அப்படின்னு சொல்லி வரும். விடையால் நிலையும் பெயர் என்ன வரும்? பெருபவன் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் கொடுத்துட்டு நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன வரும்? நிலம். ஓகேவா? இலக்கணம் உடையது. மங்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களம் என்ன வரும்? இரநடி சேர்ந்தார். அடுத்து, இலக்கண போலி அப்படின்னு என்ன வரும்? புறநகர். அடுத்து, இடரக்கல் அப்படின்னா கால் கழுவி வந்தான். இடரக்கல் அப்படின்னா கால் கழுவி வந்தான். நெக்ஸ்ட்டு, அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வதான் என்ன அப்படின்னா, முன்பின்னாக மாற்றி வந்துச்சு அப்படின்னா அது மொழி மாற்று பொருட்கோள். முன்பின்னாக மாற்றினாங்க அப்படின்னா அது என்ன? அது மொழி மாற்றி பொருட்கோள். நெக்ஸ்ட், அங்க அப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறதா என்ன சொல்கிறாங்க? அங்க அப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வினை முற்று. வினை முற்றுனா ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கணும். அப்போ படித்தான், எழுதினான் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கா? அப்போ என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி, படித்தான். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் தவறானது என்ன அப்படின்னா இல. ஓகேவா? அடுத்தது, இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னது ஈஸியாக போட்டலாம். பாரதிதாசன். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தைன்னு சொன்னது யாரு? பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிகவும் பழமையானது என்னன்னா திருநாதர் கல்வெட்டு தான் என்ன சொல்கிறாங்க? மிகவும் பழமையானது. இப்போதுள்ள கல்வெட்டுகளில் மிகவும் பழமையானது அப்படின்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு தான் பழமையானது. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொன்னது யாரு? சர்ச்சில். ஐஎன்எம்ல படிப்பீங்க. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொன்னது யாரு? சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளிக்கண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு. ஏழையோட குடிசையில் அடுப்பு விளக்கும் தவிர எல்லாமே எரியுது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கலம்பகம் பாடுதலில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா இரட்டையர். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா இரட்டையர். இந்திய அரசியல் சாணக்கர் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியலோட சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ம ஈரேட்டத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் தான் ரச்சன்ய யாத்ரிகம். எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதனை இடம் நோக்கி நடக்கின்ற நின்றவை என பொது உடைமையை விரும்பியவர் தான் பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கண மகத்துவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரின் இதழ் என்ன? ஞான போதனை. அதை யார் தொடங்கி வச்சிருப்பாங்க? மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் தான் என்ன சொல்லுவாங்க? காந்தி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பாங்க. பாரதிதாசனோட இதழ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே பாரதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவரோட இந்தியா எப்போ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன அப்படின்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்ன அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளாமணி, யசோதர காவியம், நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம். ஐம்பெருங்காப்பியங்கள்னா தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சேவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெர்சிவல் பாதிரியாரோட வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? பெர்சிவல் பாதிரியாரோட வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட், இதழ், நா, பல், அன்னம் இவை என்ன அப்படின்னா அது எல்லாமே ஒலிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்புத்தாய் என போற்றப்படுவர் யார் அப்படின்னா ராமானுஜர் தான். என்னது? ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்புத்தாய் என போற்றப்படுவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய புகழ்மிக்க தொடர் அப்படின்னா திருமூலர் இயற்றிய திருமந்திரம். அடுத்தது, மருத நிலத்திற்குரிய தெய்வம் அப்படின்னா இந்திரன். மருத நிலத்திற்குரிய தெய்வம் யார் வருவாங்க? இந்திரன். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் எப்படி அழைக்கப்பட்டாரு? தாண்டக வேந்தர். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்காவால் புகழப்பெற்றவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.
வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர், தென்னிந்தியாவில் யார் வருவாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பனு அகமது மரைக்கார். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பனு அகமது மரைக்கார். காந்திய கவிஞர் பார்த்தோமா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். என் கதை, சங்கோலி இதெல்லாமே அவரோட நூல்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது முதலில் எந்த நிலத்திற்குரிய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன அப்படின்னா யார் அப்படின்னா தாவீது. கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன் அப்படின்னா இந்த வரிகள் யாரால் கூறப்பட்டதுன்னா தாவீது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். எந்த பட்டை, முருங்கப்பட்டையை அரைத்து தடவினா என்ன சொல்றாங்க, முறிஞ்ச எலும்பு விரைவில் கூடும். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது யார் சொல்லியிருப்பார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பழமொழி கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ் அப்படின்னா என்ன வரும், முடவன் கொம்புக்கு தேனுக்கு ஆசைப்படலாமா, இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கும். டிட் ஃபேர் டேட் அப்படின்னா பழிக்கு பழி. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னா அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரம் சொல்லிடும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. விசும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வானம், ஈஸியாக போட்டுடலாம். மறுப்பு அப்படின்னா தந்தம். கனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. களிர் அப்படின்னா யானை. இதில் 3 ஈஸியாக இருக்குது. விசும்பு வானம் போட்டலாம், கனல்னா நெருப்புன்னு உங்களுக்கே தெரியும், களிர் அப்படின்னா யானைன்னு தெரியும். அந்த மறுப்புன்றது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கா. அப்போ மறுப்பு அப்படின்னா தந்தம். நெக்ஸ்ட் திருக்காவூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. யார், ஜியு போலவால் எழுதப்படவில்லை. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை வந்து சொல்லியிருப்பார். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் என்ன அப்படின்னா இது வந்து பவளக்கொடி. ஓகேவா. அப்போ மனோகரா, சபாபதி, பொன்விலங்களாக எழுதியிருப்பார். எழுதாத நாடகம் என்னது, பவளக்கொடி. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியூபோ என்னன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆங்கிலத்தில் எல்லா நூல்களையும் மொழிபெயர்த்திருப்பார். இங்கே திருக்குறள், திருவாசகம், நாலடியார் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆச்சாரக்கோவை யார், நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஆச்சாரக்கோவை பெருவாயின் முளையார். ஓகே, ஆச்சாரக்கோவைன்னு என்ன, நல்லொழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அடுத்தது கார் 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் 40 கண்ணன் கூத்தனர். முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், கூடலூர் கிளார். முழுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிளார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது 5வது 6வது திருமுறை தான் திருநாவுக்கரசர். சம்பதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 திருமுறைகள் வந்து பாடிப்பார். சுந்தரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது திருமுறை அப்படின்னா 7ஆம் திருமுறை வந்து இது பண்ணி. மாணிக்க வாசகர் அப்படின்னா 8ஆம் திருமுறை. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா காரியாசன் ரைட்டு. எழுத்து சீசு செல்லப்பா. எழுத்து இதழ் எப்போ வெளிவந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. குயில்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நானரதம் யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ பொருந்தாது என்ன அப்படின்னா நானரதம் தான். தமிழ் செய்யுட் கலமகம் என்ற நூலை திறந்து யார் அப்படின்னா ஜியூபோ தான் தொகுத்திருப்பாரு. தமிழ் பேராகதிக்கு லெக்சிகன் உருவாக்கியவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை தான் என்ன பண்ணியிருப்பாரு. இது 2 டைம் கேட்டாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ் பேராகதி லெக்சிகன் உருவாக்கியவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை. ப்ரீவியஸ்லேருந்து அடிக்கடி எப்படியும் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. போன வருஷத்துலேருந்தே 4-5 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிச்சுட்டு போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யாருன்னா விபி புலந்தார். ஓகேவா, விவி புலனாந்தர். அடுத்தது பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர்னா சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். இன்னைக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து 2014 கேட்ட 50 கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.